தங்கணும் அப்படிங்கிற, உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படிங்கிறார். அவன் என்ன பண்ணுறான், உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவரை அழைத்துட்டு போகிறான். அதாவது உன்னை விசுவாசிக்கிறான், முதல்ல விசுவாசிக்கிறான். வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார் அப்படின்ருக்கு. அப்போ விசுவாசத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உன்னுடைய வீட்டில் நான் வந்து தங்கணும், சீக்கிரமாக இறங்கி வான்னு சொல்லும்போது அவன் சந்தோஷத்துடனே அழைச்சி கூப்பிட்டு போகிறான். அப்படி போகும்போது சகைவு நின்று பார்க்குறான். அதாவது மனம் திரும்புதல் உண்டாகுது. இயேசுவோட விசுவாசிக்கும் போது, அவருடைய உபதேசத்துக்கு அவன் கீழ்ப்படியும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுடைய இருதயத்தில் மனம் திரும்புதல் உண்டாகுது. எப்படி என்ன உண்டாகுதுன்னு பாருங்கள். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியெல்லாம் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துருந்தேன். நான் யார் இடத்துலையாவது அநியாயமாக ஏதாவது வாங்கியிருந்தா அதை நாளத்தனையாக திரும்ப கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் ஸ்நானகம் சொல்லுவான். அப்போ அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், அப்படியே ஆகாரத்தையும் கொடுக்க கடவன் அப்படிம்பார். யாருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே போல்